ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஒன்று ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வாசிக்கலாம். 2வது வசனம். நான் உன்னை தூளில் இருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால், நீங்கள் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பாஷாவுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தை ஆனானியனின் குமாரனாகிய யெகூவுக்கு உண்டாகி அவர் நான் உன்னை தூளில் இருந்து உயர்த்தி. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தை நான் நாடின போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தையைத்தான் நாம் இங்கே வாசித்தோம். இஸ்ரவேல் நாட்டிலே அநேக ராஜாக்களை ஆண்டவர் எழுப்பினார். நிறைய ராஜாக்களை கர்த்தரே அபிஷேகம் பண்ணி வைத்தார். ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் அவர்களுக்காக வைத்த ஒவ்வொரு ராஜாக்களும் ஒவ்வொரு பின்னணியிலிருந்தே அவர்கள் வந்தார்கள். அவர்கள் பெரிய ஆட்கள் எல்லாம் இல்லை. ஒவ்வொருத்தரும் பலவிதமான சூழ்நிலை, அவர்களுக்கு தகுதி இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து அவர்களை ராஜாவாக ஆண்டவர் அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு தேவையான ஞானங்களை கொடுத்து அவர்களுக்கு தேவையான ஜனங்களை கொடுத்து இப்படியே அவர்களுடைய ராஜாங்கத்திலே ஆண்டவர் அவர்களை மிகவும் நேர்த்தியாய் நடத்தினார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கிறது. நீங்கள் தாவீதை குறித்து வேதத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த அவனை கர்த்தர் ராஜாவாக வைத்தார். நீங்கள் சாலோமனை குறித்து வேதத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் அவன் சிறு வயதாக இருக்கும் போது அவ்வளோ பெரிய ஜனங்களை நடத்துவதற்கு தனக்கு வயது குறைவாக இருக்கும் போது கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இப்படியே தேவன் ராஜாவாக ஏற்படுத்தின ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பின்னணியிலிருந்து கர்த்தர் எடுத்து ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஆனா இந்த பாஷா ராஜாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. அவர் கர்த்தருடைய வழியில நடக்கல, ஆண்டவருக்கு விரோதமா தவறு பண்ணிட்டாரு. அதனால ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். கொடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் உன்னை உயர்த்தினது எங்கிருந்து நான் உன்னை உயர்த்தின அப்படின்னா, உன்னை தூளில் இருந்து நான் உன்னை உயர்த்தினேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனை, ஒரு தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு ஒருவேளை தூளான வாழ்க்கையை போல இருந்தாலும், நீங்க ஒரு தூசியை போல இருந்தாலும், தூசியாக எண்ணப்படுகிற உங்களை என்னால் உயர்த்த முடியும் என்று கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய தேவன் நம்மை உயர்த்த போகிறார். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், என்னை உயர்த்துவதற்கு என்ன இருக்கிறது? என்னை உயர்த்துவதற்கு ஒன்றுமே இல்லை. நான் சாம்பலை போல, நான் ஒரு தூளை போல இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற தூளை யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த தூள் ஒரு பொருட்டாக எண்ணப்படுவதில்லை. அதை கொண்டு போய் ஷோகேஸ்லயோ இல்ல அதை கொண்டு போய் முக்கியமான இடங்களிலேயோ தூள் என்று சொல்லப்படுவது மனுஷனுடைய சிந்தைக்கோ மனுஷனுடைய எண்ணத்திற்கோ வர முடியாத, அப்படின்னா அவ்வளவுதான், தகுதியே இல்லாத, இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றதுதான் தூள். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் ஒன்னு ஆண்டவர் எங்க இருந்து உங்களை உயர்த்த போறாருன்னா, தூளில கிடக்கிற உங்களை, தூளை போல மனிதர்கள் நிறைக்கிற உங்களை இவனை வச்சு எதுவும் பண்ண முடியாது, இந்த மகளை வச்சு எதுவும் பண்ண முடியாது, உன்னை நம்புறது வேஸ்ட், உனக்கு எந்த எதிர்காலமும் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொன்னார்களோ, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார்.
தூளில் இருந்து ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். என்ன சாட்சி சொல்லுவீங்கன்னா, நான் தூளில் கிடந்தேன், நான் தூசியை போல கிடந்தேன், யாரும் மதிக்கப்படாமல் நான் இருந்தேன், என்னால பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு என்னை உயர்த்தினார் என்று நம்ம எல்லாரும் சாட்சி சொல்ல போகிறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். என்ன ஆண்டவர் உயர்த்த முடியுமா? என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா? என்ன ஆசீர்வதிக்க முடியாது? அதற்கு எதுவுமே இல்லையே. இல்ல, வேதத்துல நிறைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை தூளில் இருந்து நான் உன்னை உயர்த்துவேன். ஆமென். எந்த டேலண்டும் இல்லை, எந்த பின்னணியும் இல்லை அப்படின்னா ஜீரோ. தூள் அப்படி என்று சொல்லுகிறது எதற்கு ஒப்புமை அப்படின்னா, அவ்வளவுதான், எந்த பிரயோஜனம், அது ஒரு ஜீரோ, அவ்வளவுதான். அதுல சொல்லக்கூடியது ஒண்ணுமே இல்லை. அதான் ஒரு பரிசுத்தவான் செய்தியை கொடுக்கும்போது ரொம்ப அழகா சொன்னாரு, நீங்க ஜீரோ தான், நீங்க ஒன்றும் இல்லை தான், நீங்க தூளுக்கு சமம் தான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜீரோவுக்கு முன்னாடி வந்து நின்னாருன்னா அதனுடைய மதிப்பு பெருகும். அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஜீரோவா இருக்கலாம், உங்க பிள்ளைங்க ஜீரோவா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் உங்க அருகாமையிலே நிற்கிறார். கர்த்தர் உங்க பிள்ளைகளுடைய அருகாமையிலே நிற்கிறார். அவர் நிற்க நிற்க உங்க மதிப்புகள் கூடிக்கொண்டே போகும். உங்களை தாழ்த்த 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 உலகம் உங்களை ஒன்றும் இல்லை என்று சொல்ல சொல்ல நான் நம்புறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய மதிப்பை ஜனங்கள் கணக்கிட முடியாத அளவிற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். கைகளை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தமா ஹல்லேலூயா. இது உண்மையான வாக்குத்தத்தம், இது பொய் உரையாது. பாஷா ராஜாவை தூளிலிருந்து உயர்த்துவாரே, ஆனால் உங்களையும் என்னையும் உயர்த்த மாட்டாரா? உயர்த்த மாட்டாரா? கர்த்தர் நிச்சயம் நம்மை உயர்த்துவார். சொல்லுங்க சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க, என்னை உயர்த்த வல்லவர். சொல்லுங்களேன் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே என்னை தூளிலிருந்து நீர் உயர்த்துவீர். ஜெபிச்சுட்டே இருங்க. இந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். நிறைவேற்ற பண்ணுகிற கர்த்தர் அவர். நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா, ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டார்னா, இந்த வருஷத்திலே தூசியில கிடக்கிற தூளிலே கிடக்கிற மனிதர்கள் மதிக்க முடியாத ஒரு பொருட்டாய் எண்ணப்படாத இனி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்ற உங்களை கர்த்தர் தூளில் இருந்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். யாபேசை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். தூசியிலே தூளை போன்று கிடந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் சிங்காரமாய் மாற்றினார். வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, சாம்பலுக்கு பதிலாக நான் உனக்கு சிங்காரத்தை தருவேன். ஆமேன். நீங்கள் அடுப்படியிலே கிடந்தாலும் உங்களை பொன் சிறகாய் மாற்றுகிற நல்ல தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சாம்பலா இருந்தாலும் என் தேவன் சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். மறுபடியும் ஒரு விசை, மீண்டும் ஒரு விசை நம்ம ஜெபிக்க போகிறோம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இதை அப்படியே நம்பிடணும், நம்பி ஆண்டவரிடத்தில் சொல்லணும், இந்த வாக்குத்தத்தத்தை நான் உரிமை பாராட்டுகிறேன், இந்த வாக்குத்தத்தம் எனக்குத்தான் ஆண்டவரேன்னு நீங்க சொல்லி, தகப்பனே எங்களை தூளில் இருந்து கர்த்தர் எங்களை உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தகப்பனே தகப்பனே, எங்கள் தேவாதி தேவனே, எங்களை தூளில் இருந்து உயர்த்துகிறதற்கு நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர். ஆமென் சொல்லுங்கள்.